உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சிப்பதாக நினைத்து எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் செய்து வருகிறார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க என் எழுச்சி பயணத்தை சுற்றியேதான் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடன் ஸ்டாலின் என்னும் ப்ரமோஷன் பண்ணி இருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அம்மாவின் திட்டத்தை காப்பி பேஸ்ட் செய்துள்ளீர்கள் என்பதை உறக்க சொல்லி இருக்கிறேன். அதுதான் நீங்கள் விரும்பும் விளம்பரமா? சொந்தமாக ஒரு திட்டத்தை யோசித்து நிறைவேற்ற வக்கில்லாமல் இப்படி அதிமுக ஆட்சியின் அம்மா திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று தானே நான் கேட்டேன். அதற்கு என்ன பதில் சொல்வீங்க? ஊர் ஊராக கருப்பு பெட்டி தூக்கி தெரிந்து ஏமாற்றியது போதாது என்று ஒரு துண்டுச்சீட்டில் 46 பெயர்களை அச்சடித்து யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இந்த 46 சேவைகளையும் நீங்கள் 4 ஆண்டுகள் செய்யவே இல்லை என்று அளிக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம் தானே இது. 10 தோல்வி என்று என்னை பார்த்து சொல்லும் முன்னர் உங்கள் வரலாற்றை பார்த்திருக்க வேண்டாமா? 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வக்கில்லாமல் மண்ணை கவி ஓட்டம் பிடித்தது நீங்கள் தானே. அதன் பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக படுதோல்வி. 2012 சங்கரன் கோவில் இடைத்தேர்தல் தோல்வி. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் நின்றால் டெபாசிட் கூட தேராது என்று போட்டியிடாமல் ஓடியது திமுக. 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் தோல்வி. 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாமல் மீண்டும் மண்ணை கவ்வியது உங்கள் திமுக. 2015 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பக்கமே திமுக வரவில்லை. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி. 2016 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு மறக்குமா? ஒரு ஓட்டை சைக்கிள் தூக்கி கொண்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை எனும் ஊர் ஊராக ஓட்டி சென்று தமிழ்நாட்டில் ஒரு டீ கடை விடாமல் டீ குடித்தும் மக்கள் யாரும் உங்களை கண்டுக்கவே இல்லை. அதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி மீண்டும் வளர்ந்தது. நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு பேரவையிலிருந்து ஓட்டம் பிடித்ததுதான் மிச்சம். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்ததே, அதில் கூட 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட படுதோல்வி கட்சிதானே உங்கள் திமுக. இப்படி ஒரு தேர்தல் வரலாற்றை வைத்துக் கொண்டு என்னை பற்றி மு.க. ஸ்டாலின் பேசலாமா? இனி சினிமா வசனம் வேறு, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட என்று கூறுகிறார். ஸ்டாலின் அவர்களே, நீ எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்ட என்பதை தான் மக்கள் சொல்லிவிட்டு இருக்கிறாங்க. இந்த திரைப்பட காமெடி ஒன்று வருமே, யாரோ இவன் மூளைக்குள்ள போய் இவனை டாக்டர்னு நம்ப வச்சுட்டாங்க என்று. அது மாதிரி யாரோ சிலர் ஸ்டாலின் மூளைக்குள்ள போய் இவர் நடத்துவது நல்ல ஆட்சிதான் என்று நம்ப வைத்து விட்டார்கள் போல. குட் பை சொல்ல போறாங்களாம் மக்கள். மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, அது கண்ணாடி. அன்பார்ந்த தமிழக மக்களே, நான் எந்த தொகுதிக்கு வந்தாலும் நீங்கள் பெருந்திரளாக வந்து விண்ணை பிளக்கும் அளவிற்கு சத்தமாக சொல்லும் அந்த ஒரு சொல் ஸ்டாலின் காதுகளுக்கு நன்றாக கேட்கிறது. நீங்கள் சொல்லும் பை பை ஸ்டாலின் அவரை கதற விடுகிறது. இன்னும் கதற விடுவோமா? 234 தொகுதிகளிலும் சொல்வோமா என்று கேள்வி எழுப்பி உள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.